சிந்தனைக்கு தீனியூட்டி அறிவை வளர்க்கக்கூடிய பிரம்மாண்டமான அனல் பறக்கும் மேடையாய் உங்கள் எஸ் வர்மா டிவி வழங்கும் பேச்சரங்கம். தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இன்றைய ஆரம்பமா நம்ம கூட ரக்ஷிதா ஸ்ரீ இருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்ன தலைப்புல பேச போறீங்க? ஆசிரியர். ஆசிரியர்கள் பத்தி பேச போறீங்களா? சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். நான் ரக்ஷிதா ஸ்ரீ விஜயகுமார் ஐஏஎஸ். நான் 1ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். நீதி நெறியை 3ஆம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வலுவாதை நடுவர் அவர்களுக்கும் வருங்கால இந்தியாவின் தூண்களான மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பேச வந்திருக்கும் தலைப்பு என் 2வது தாய். ஆசிரியர் பற்றி எனது பள்ளி வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் தருகின்ற ஆசிரியர் என் வாழ்வின் தொடக்கம். ஆசிரியர் நம் கல்வி கண்களை திறந்து வைக்கும் ஆசிரியர் திலங்கங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்தை தாய் தந்தையுடன் செலவிட விட ஆசிரியர் வந்தால் அதிகம் செலவிடுகிறான். இன்றைய ஒரு குழந்தையை முதலில் பூமிக்கு கொண்டு வருபவர்கள் தாய். 2வதாக அந்த குழந்தையை தன் சொல்லாலும் சான்றோராக்குபவர் தந்தை. 3வதாக அந்த குழந்தையை தன் சொல்லாலும் எழுத்தாலும் ஒரு மனிதனாக உருவாக்குபவர் ஆசிரியர். ஒரு குழந்தையை வாழ்க்கையில் ஆசிரியரின் பங்கு மிக முக்கியமானது. குழந்தைகள் அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் வலிமையானவர்களாகவும் வளரச் செய்வார்கள். இளைஞர்களின் மனதை உலகுக்கு திறப்பவர்கள் ஆசிரியர். இறுதியில் ஒரு கவிதையுடன் உரையை நிறைவு செய்கிறேன். விடியில் காட்டும் சூரியன்கள் அகரம் கற்று சிகரம் தொட அச்சாணியை சுழல்வது ஆசிரியர்களே. ஏறியவரெங்கோ மேலோங்கி இருக்க ஏற்றியவர் மட்டும் இங்கேயே கத்திருக்கிறார் அடுத்தவர்க்காக. சிடைபடாத கற்கள் சிடைகளாக இல்லை. ஆசிரியர் தம் வழிநடவா மாணவர்கள் ஆன்றோர் ஆவதில்லை. ஒவ்வொரு தாயும் தன் கருவை தான் 10 மாதங்கள் சமைக்கிறாள். ஒவ்வொரு தகப்பனும் தன் வாரிசைதான் ஏற்றிவிட உழைக்கிற. ஆதி எந்தம் பாராமல் குலம் கோட்டிரம் காணாமல் ஜாதி மதம் கேளாமல் தன்னிடம் வந்த கற்கவனை காலம் கடந்து நாளம் போற்றும் சான்றோராக மாற்றும் ஆசிரியர் ஒரு அற்புதமே. மாதா பீதா வரிசையில் தெய்வத்திற்கு முன் நின்று எங்களை நல்வழிப்படுத்திய நம் ஆசிரியர் பெருமக்களின் பாதம் பணிகிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம நான் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம சூப்பரா தெளிவா அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்? உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மிஸ் பிடிக்கும்? எந்த மிஸ் பிடிக்கும்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் அவங்கள? அவங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சரா? சூப்பர். அவங்க அம்மாவை கூப்பிட்டுலாமா? நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு உங்க அம்மா கிட்ட கேட்போமா? வாங்க மேம். மேம் உங்க பேரு? மேம் கீதா லக்ஷ்மி விஜயகுமார். எப்படி பண்ணியிருக்காங்க மேம் பாப்பா? நல்லா பண்ணியிருக்கா. நான் ரொம்ப நர்வஸ் ஆவான்னு நினச்சேன். ஒரு சில டைலாக்லாம் கொஞ்சம் மறந்துட்டா, மற்றபடி ஃபுல்லாக பேசிட்டா. அப்படிலாம் தெரியல மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக என்ன அவங்க படிச்சுட்டு வந்தாங்களோ அது அவ்வளோ அழகாக வெளியில் சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றதே தெரியலை. நிறையா ஈவெண்ட் கூட்டிகிட்டு போய் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. எத்தனை ஈவெண்ட்ஸ் போயிருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை இடத்துல போய் பேசியிருக்கீங்க? பேசுனது தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி யோகாவில் இதாக இருக்கா. ஓ, யோகாலாம் பண்ணுவீங்களா? சூப்பர்மா, சூப்பராக பண்ணுறீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் ஏறணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா பேச்சரங்கத்துல தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக ஸ்ரீ சாய் சரண் வந்திருக்காரு. என்ன டாபிக் பேச போறீங்க? நெகிழிப்பை. சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். இயேசுவுள்ள சிவனை வணங்கி முப்பெரும் தேவர்களை பணிந்து முக்கணிகளை பிரிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரைமைத்து காக்கிட சுடரேற்றும் ஆசானை வணங்கி
ஊழல் என் பூட்டை உடைத்து என் நாட்டை பலமாக வரிசையில் நிற்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் வணக்கம். ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றிக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை இன்று பேசுறதுக்கு தலைப்பு நெகிழிப்பை. வணக்கம். பிளாஸ்டிக்கை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது உங்களுக்கு? குப்பை மாதிரியா? ஆம், தெரியுங்கும் கொட்டி கிடங்கும் குப்பை தான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்குடைய பெயர் தமிழில் நெகிழி என்று அழைப்பார்கள். பிளாஸ்டிக்கை எல்லாரும் எல்லா இடத்திலும் பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு காய்கறி கடை, மருந்து கடை, துணிக்கடை, இது போன்ற நிறைய இடத்திலும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் பயன்படும் பிளாஸ்டிக் உங்கள் கண்ணிற்கு தெரியாத ஆபத்தை நிஜமாக தருகிறது. ஆபத்தா என யோசிக்கும் நீங்கள், இதோ நானே சொல்கிறேன் கேளுங்க. பிளாஸ்டிக் மக்காத குப்பை என்பதால் அதை எரிப்பது மூலம் அதிலிருந்து வெளிவரும் புகை சுவாசிப்பதால் புற்றுநோய், சுவாச கோளாறு போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. உங்களுக்கு மழைக்காலங்களில் நெகிழியால் பாதிக்கப்பட்ட நிலத்தடி நீர் மண்ணிற்கு செல்ல முடியாமல் மண்ணிற்கு மேலே வெள்ளமாக சென்ற ஆபத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு. இவ்வளவு ஏன் நீங்கள் ஆரோக்கியமே நினைக்கும் தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நெகிழியை ஒழித்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ யோசனைகளை நானே சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் கடைக்கு செல்லும் போது துணிப்பை, காகிதப்பை எரித்து செல்லுங்கள். சாப்பிட பயன்படும் பொருட்களில் கூட வாழை இலை பயன்படுத்துங்க. இதனால் தான் தமிழக அரசு பிளாஸ்டிக்கை தடை செய்துள்ளது. நீங்கள் அனைவரும் மாசுபடுத்தாமல் சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுங்க. உங்களுக்காக ஒரு பாடு. பசுமை நிறைந்த நாடென்போம், பண்பாடு போற்றி வாழ்ந்திடுவோம். பசுமை நிறைந்த நாடென்போம், பண்பாடு போற்றி வாழ்ந்திடுவோம். பாரினிலே நம் பாரதம் தான், பண்பாடு கலாச்சாரம் காத்திடுமே. பாரினிலே நம் பாரதம் தான், பண்பாடு கலாச்சாரம் காத்திடுமே. பசுமை பசுமை எங்கும் பசுமை. சூரியன் சிரித்திடும் காலையிலே, இலைகள் ஆடிடும் தென்றலிலே. சூரியன் சிரித்திடும் காலையிலே, இலைகள் ஆடிடும் தென்றலிலே. பச்சை பசுமை வயல்வெளிகள், பசுமை வாழ்க பாடிடுமே. பச்சை பசுமை வயல்வெளிகள், உழவு தொழிலும் சிரம்பிடுமே. நீர்நிலையெல்லாம் நிரம்பிடுமே, உழவு தொழிலும் சிரம்பிடுமே. பசுமை பசுமை எங்கும் பசுமை. நன்றி, வணக்கம். சாய்ச்சரன், நீங்கள் பிளாஸ்டிக்லாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை முடிச்சிட்டிங்களா? யூஸ் பண்ணுறதே இல்லையா? கடைக்கு போனால் நீங்கள் என்ன பை எடுத்துகிட்டு போவீங்க? ஒயர்பை. வயற்பை தான் எடுத்துகிட்டு போவீங்களா? மஞ்சப்பை யூஸ் பண்ணுறீங்களா? பார்த்துருக்கீங்களா மஞ்சப்பை எல்லாம் வீட்டில் இருக்கா? ஓகே, ரொம்ப அழகாக பேசினது மட்டும் இல்லாமல் பாடியும் காமிச்சிட்டிங்களே. எத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 9 நாள். 9 நாள் கரெக்டாக நாங்கள் எண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக பேசிட்டீங்க. நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்னு உங்கள் வீட்டில் கேட்போமா? யார் வந்திருக்கா கூட? எங்கள் அம்மா, எங்கள் அக்கா. சாய்சரன் நல்லா பேசினாங்க மேம். இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லை மேம், பாடியும் இருக்காங்க. ஆமாங்க மேம். 2 லைன் பாடி கொடுத்தா ஸ்கிரிப்ட் எல்லாம்? அம்மா. அம்மாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா? நீங்களும் நல்லா பேசுவீங்களோ மேம்? இல்லைங்க மேம், இவங்களுக்கு பேசி சொல்லி தான் நானே பழகினேங்க மேம். பழகியாச்சு, நாங்களும் பழகியாச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ சாய்ச்சரன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. SS வர்மா டிவி வழங்கும் பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல. அடுத்ததா நம்ம கூட ஸ்ரீவர்ஷினி இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? தமிழ் பத்தி பேச போறீங்களா? ரொம்ப அழகா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். தேடி சோறுநித தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பம் உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடு கிள பருவமேதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்களை கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய். முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலான் தழுந்திடுதல் வேண்டும். என்னை புதியவனாக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதித்தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளை கூறி என் தாய்மொழியான தமிழை வணங்கி பின் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழோடு விளையாடு தளராத மனதோடு. தூங்கும் புலியினை பறிகொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்கொரு பகைவன் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழர் உணர்ச்சி வேர்கொண்டு தாக்குவோம். தமிழ்தான் தமிழரின் அடையாளம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே
வாளோடு முள் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்னும் புறக்குரல் வெண்பாமாலையின் புகழுக்குரியது நம் தமிழ்மொழி. தமிழாய் தமிழர்கள், தமிழர்களாய் தமிழ் என்ன பின்னி பிணைந்தது இந்த உறவுமுறை. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியே பெயராய் வைத்துக் கொள்வது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் தாய்மொழியிலேயே பெயராய் வைத்துக் கொள்வது தமிழினத்தில் மட்டும்தான். தமிழ் செல்வன், தமிழ் செல்வி என்றெல்லாம். தமிழ் என்பது நம் அடையாளம். தாய் என்னை எழுந்து நின்று வாய் வாய் என சொல்லி, மண்ணில் நிமிர்ந்து நில் என சொல்லி, 8 திசையிலும் சீர் என சொல்லி எழுந்து சொன்னதுதானே என்னுயிர் தமிழ். தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய தொன்மை நிறைந்த தோளில் என்னை தூக்கி சுமந்த செம்மை நிறைந்த சீதனந்தானே என்னுயிர் தமிழ். சங்கம் முழங்கிட சங்கொலி முழங்கிட காதில் வந்து பாய்வதுதானே என் தேன் தமிழ். என்னுயிர் தமிழ், எம்மொழி தமிழ், செம்மொழியாகிய நம்மொழி தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறினார் பாரதி. தடுக்கி விழும்போதும் மட்டும் அ ஆ, சிரிக்கும் போதும் மட்டும் இ ஈ, சூடு பட்டால் மட்டும் உ ஊ, அடத்தும் போதும் மட்டும் ஏ ஏ, ஐயத்தின் போதும் மட்டும் ஐ, வியப்பின் போதும் மட்டும் ஓ ஓ, வக்கணையின் போதும் மட்டும் ஔ, விக்கலின் போதும் மட்டும் அக்கு. தமிழ் என்பது நம் அடையாளம். தமிழோடு பேசுவோம், தமிழ் வளர்ப்போம் உலக மொழியாக. ஸ்ரீவர்ஷினி ரொம்ப அழகாகவே வந்து அவங்களோட ஸ்டேஜ் ஃபியரை உடைச்சு நான் பேச வந்ததை பேசி தான் முடிப்பேன்னு அழகாக பேசி முடிச்சிட்டாங்க. தமிழ்னு அழகாக ப்ரொனவுன் பண்ணி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் கிளாஸ்க்குள்ளே இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸே எங்களுக்கு நடந்த அந்த 45 மினிட்ஸுமே தமிழ் எப்படி ப்ரொனவுன் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே சொன்னது தமிழ், அவங்க சொன்னது தமிழ்னு சொல்லணும்னு. ஸோ அதை நினைக்கும் போது நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த குழந்தை அவ்வளோ அழகாக 5th ஸ்டாண்டர்ட்லேயே பேசியிருக்கா. உங்க கூட யார் வந்திருக்காங்க? கூப்பிடலாமா? அம்மாவையாவது ஹாப்பியாக சிரிச்சிட்டே கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க அம்மா வாங்கன்னு. அம்மா வாங்கம்மா. மேம் சொல்லுங்க, ஒரே வீட்டில் 2 பேச்சாளர்கள் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேம். சந்தோஷத்தில் உங்களுக்கு பேச வரல? மேம் ரொம்ப அழகாக பேசிட்டாங்க மேம். ஆமாங்க மேம், நல்லா பேசுவாங்க மேம். ஸ்கூல்லேயும் நல்லா பேசுவாங்க. கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம்லாம் போயிட்டுருக்காங்க மேம். நல்லா பண்ணுவாங்க, 2 பேருமே சூப்பராக பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அடுத்ததா தன்னுடைய பேச்சு திறமையை நிரூபிக்கிறதுக்காக ஸ்ரீ காயத்ரி வந்திருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? தலைவரை பின்பற்றுதல். ஸ்ரீ காயத்ரி, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு? எல்லா தலைவருமா? இருந்தாலும் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லையா? எல்லாரையுமே பிடிக்கும். எல்லாரும் சொன்ன நல்லதையும் எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ காயத்ரி. நான் 5ஆம் வகுப்பு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் இ பிரிவில் படிக்கின்றேன். நான் உங்கள் முன் பேச இருக்கும் தலைப்பு தலைவரை பின்பற்று, தீமைகளை எதிர்கொள், இறுதி வரை போராடு, வாழ்வு என்னும் ஆட்டத்தை நிறைவு செய் என்பதாகும். இந்த ஒரு வாசகத்தில் வாழ்க்கையின் முழு தத்துவமும் அடங்கியிருக்கின்றது. நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டம் போலத்தான். வெற்றி, தோல்வி, சோதனை, நம்பிக்கை என மாறி மாறி வரும் இந்த ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க இந்த 4 வழிமுறைகள் தேவை. எந்த மனிதனுக்கும் ஒரு வழிகாட்டி தேவை. ஒரு கப்பல் கடலில் செல்லும் போது திசை காட்டி போல நம் வாழ்க்கைக்கும் திசை காட்டும் தலைவர் தேவை. இங்கே தலைவர் என்றால் யார்? அது நம் உள்ளத்தின் நல்வழி, நம் மனசாட்சி, அல்லது நாம் நம்பும் ஆன்மீக குரு, தெய்வீக வழிகாட்டி, நன்னடத்தை கொண்ட முன்மாதிரி. நம் வாழ்க்கையில் பெரியோர், நல்ல ஆசிரியர்கள், தெய்வங்கள் இவர்கள் காட்டும் ஒளி வழியே நடப்பதுதான் தலைவரை பின்பற்றுதல். உதாரணமாக ராமாயணத்தில் ஸ்ரீராமரை பின்பற்றிய ஹனுமானை போல நாமும் நம் வாழ்க்கையில் நற்பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் எவரும் சோதனை இல்லாமல் வாழ முடியாது. சத்தியத்தை கடைபிடிப்பதை தன் வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டிருந்த ராஜா ஹரிச்சந்திரன் கதை அனைவரும் அறிந்ததே. தன்னுடைய வாழ்க்கையில் ஹரிச்சந்திரன் நாட்டை இழந்தான். மனைவி மகனை பிரிய வேண்டிய நிலை வந்தது. மகனை இழந்த நிலையில் தன் மனைவியிடம் சவத்தை எரிக்க பணம் கொடுத்தால் மட்டும் தன் கடமையை செய்ய இயலும் என்ற கொள்கையுடன் இருந்த ஹரிச்சந்திரன் இறுதி இழந்த நாட்டையும் தன் மனைவி மகனையும் திரும்ப பெற்றான். சோதனைகளை தைரியமாக எதிர்கொண்டான். தன்னுடைய கொள்கையிலிருந்து சிறிதும் வழுவாமல் இருந்தான். அதனால்தான் ஹரிச்சந்திரன் என்றும் போற்றப்படுகிறான்.
தீமைகள் பல வடிவங்களில் வரும். அது நமக்கு வெளியிலிருந்து வருவது மட்டுமல்ல, நமக்குள்ளேயே பயம், கோபம், பொய், பொறாமை, சுயநலம், அகங்காரம் போன்ற எண்ணற்ற எதிரிகள் இருக்கின்றன. அவற்றை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். நம் புலன்களை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். நமது புலன்களையும் மனதையும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் எப்படிப்பட்ட சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். லைஃப் இஸ் a challenge, meet it. வாழ்க்கை ஒரு சவால், அது தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். சாதனை செய்ய விரும்புகிறவர்கள் ஒருபோதும் இடைவிடக்கூடாது. சிரமம் வந்தாலே கைவிடுவது பலவீனத்தின்மை. நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பல முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர் போராட்டத்தை நிறுத்தவில்லை. அதனால்தான் அவர் மக்கள் தலைவர் ஆனார். Don't stop in the middle of the game. Play with love, finish with joy. வாழ்க்கை முழுவதையும் கடமை, ஒழுக்கம், அன்பு, சேவை ஆகியவற்றால் நிரப்ப வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் நம் வாழ்வின் விளையாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காயத்ரி ரொம்ப சூப்பராகவே வந்து ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னதில் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை அழகாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரின்னு ஏதாவது இருக்கா? சரி, APJ அப்துல் கலாம் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப? அவர் தோல்வி அடைந்து விடலை, கடைசி வரைக்கும் போராடினார். நீங்களும் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்க போகிறீங்க இல்லையா? நீங்கள் இன்னும் வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மேடையில் பெரிய பேச்சாளராக நிற்கணும். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க? சரி சொல்லுங்கள், பாப்பா பேசுனது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாப்பா நல்லா பேசுனாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். SS வர்மா TV வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல. அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக பிரவீனா ஸ்ரீ இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? பசுமையும் பாரம்பரியமும். பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பேசுறதுக்காக நாங்கள் பச்சை நிறத்திலேயே வந்திருக்கோம். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரனாஷி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஆண்டர்சன் பிரைமரி ஸ்கூல். பசுமையும் பாரம்பரியமும் பழைய மறவா பண்பா, பண்பாடு போற்றும் சிறப்பா, இருகரம் கூவிப்பா வரவேற்கிறேன் அனைவரையும் எனது அன்பா. வணக்கம். 10-12 தென்னை மரம் பக்கத்தினிலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினிலே பட வேணும். சித்தம் மகிழ்ந்திடவே இளந்தென்றல் வர வேணும் என்றார் பாரதி. நெல்லின்றல் உணவில்லை, உணவின்றல் உயிரில்லை, உயிரின்றல் உலகமில்லை என அவ்வையின் வழி வந்ததும் எம் பாரம்பரியம். மன்னிதான் முதல் புல் பூண்டு வரை அன்னை வரம் இன்பமாக வாழ விரும்புவது எம் பாரம்பரியத்தின் வழியே. இனிய பொழிக நெடிய வயக என்னரும் பெரும் நாடு. கனியும் கிழங்கும் தானியங்களும் கலக்கின்றி தரும் நாடு எம் பாரம்பரிய பாரத திருநாடு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வா, மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வேளாண்மை நமது முக்கிய பாரம்பரியம். சீரை தேடி ஏரை தேடு, மேலில் செல்வம் கோலைப்படாதே என்பது வேளாண்மையின் வீரிய மொழிகள். வரலாறு, இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றை செல்லும் திகழும் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி வந்தாலும் அதன் பாரம்பரியத்தில் வலுவாக வேரூன்றி உள்ளது. 5 உலக பாரம்பரிய நினைச்சின்னங்கள் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய நகரங்களாக உள்ள 48 மையங்கள் இந்திய தொல்லிய துறையரை எண்ணற்ற பாரம்பரிய நினைவு சின்னங்கள் நம் மாநிலத்தில் உள்ளன. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பசுமை இயக்கம் என்ற திட்டத்தை 2022ஆம் ஆண்டு கொண்டு வந்துள்ளார். என் தமிழர் எல்லோரையும் உறவினராகவே கருத்தினர், என் நாட்டின் தன் நாடாகவே போற்றினர். எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயரிய பண்பாட்டை பாதுகாத்தனர். தேவா அமிதமான விருந்தினரோட பாக்கியம் துண்டன. மொத்தத்தில் பிறருக்கு பயன்பட வாழ்ந்தனர். நகர மையமாத தொழிற்சாலை மையமாத என நவீன வேகத்தில் பசுமையை மறந்து விட்டோம். பாரம்பரியம் என்பது நமது அடையாளத்தின் அச்சாணி. யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வரிகள் நமது பாரம்பரியத்தில் உலகளாவிய மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது. கொளுத்தவனுக்கு கொள்ள, இளைச்சவனுக்கு எல்ல, உணவே
இரண்டாக பிரித்து இறைவன் ஒருவனே என்றது தமிழ் பாரம்பரியம். ஒரு பக்கம் காடுகள் அழிக்கப்படுகின்றன, மறுபக்கம் பாரம்பரிய உணவுகள் நம்மை விட்டு நீங்கி வருகின்றன. இதன் நிமித்தம் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். குட்டி பட்டாசுன்னு சொல்ற மாதிரி பட்டாசுன்னு கூட சொல்ல முடியாதுங்க, சரவெடின்னு சொல்லணும். இந்த மேடையோட ஆளுமையாகட்டும், அவங்களோட பேச்சோட அழுத்தமாகட்டும், எங்க எங்க ஏற்ற இறக்கம் வேணுமோ அங்க அங்க அவ்வளோ அழகா பேசியிருக்காங்க. ஸ்ரீ காயத்ரி, சூப்பரா பேசி முடிச்சிட்டீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா பேச? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க மிஸ் பேர் என்ன? சித்ரா. சித்ரா மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நீங்க எப்படி பேசுனீங்கன்னு உங்க வீட்டில் கேட்டுருவோமா? யார் வந்திருக்கா? அம்மா. கூப்பிடுங்க. வாங்க அம்மா. நீங்களா? அது வாங்கம்மா. சத்தமா கூப்பிடுங்க. வாங்கம்மா. மேம் சொல்லுங்க, சரவெடியா பாப்பா வெடிச்சிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது கீழே இருந்து பார்க்கும்போது? நல்லா பேசினாங்க மேடம். ஓகே ஓகே மேம். 5 நிமிஷத்துக்குள்ள ஃபாஸ்ட்டாக 100 திருக்குறள் முடிச்சிருவீங்களா? எக்ஸ்பிரஸை விட எக்ஸ்பிரஸா நீங்க? ஆ, இந்த ஒரு திறமைக்காகவே பாப்பாக்கு இன்னொரு பெரிய தேட்டர். ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய மேடை பார்க்கணும். அடுத்ததா மேடையை அனல் பறக்க வைக்க ராகவன் வந்திருக்காரு. என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? அப்பா. அப்பாவை பத்தி பேச போறீங்களா? சூப்பரா பேசிடலாமா? உருக உருக பேச போறீங்களா இல்ல உருக உருக உருகி பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இறங்கி தமிழன்னை மடியில் மயங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நான் பேச போகும் தலைப்பின் பெயர் அப்பா. நிமிர்ந்த நெஞ்சம், நெருப்பு போன்ற பார்வை பாரதிக்குத்தான் உண்டு என்று யார் சொன்னார்? என் அப்பாவிற்கும் உண்டு. சிறுவயதில் குறும்புகள் தவறுகள் செய்யும் போதெல்லாம் பூதம் பிடித்துவிடும் என்று பலரனை அதட்டினர். அப்போது என் அப்பாவின் விரல்களை பற்றி கொண்டு எங்கே அந்த பூதங்களை வர சொல்லுங்கள் என்று தைரியமாக சொன்னேன். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் காவல் தெய்வம். அம்மா கருசுமக துவங்கிய நாள் முதல் தன் பிள்ளைகளின் கனவுகளை சேர்க்க தொடங்கியவர். தனக்கென எதுவும் வேண்டாம், பிள்ளைகளுக்கு கொடு என்பவர் அப்பா. தன் பையன் நடக்கிறான் என்று வட்டிக்கு பணம் வாங்கி நடைவங்கி வாங்கி தந்தவர். நம் ஆசைகளை அவர் ஆசைகளாக கொள்பவர். நாம் தடுமாறும் போதெல்லாம் தாங்கிக் கொள்பவர் அப்பா. இன்றைய காலகட்டங்களிலோ தாய் தந்தையை ரோட்டு ஓரத்திலும் முதியோரிலும் விட்டு விட்டு செல்கின்றன. ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்கிறார்களோ அதே போல் நாம் அவரை கடைசி காலங்களில் நாம் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் அப்பா. ஒரு தாய் தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் நம் கடமையும் அதுவே. கடவுள் உயிரே இருக்கிறார் என்றால் பூமியில் தந்தை இருக்கிறார். காலம் நீண்ட திரைப்படம் போல அதில் வாழும் அப்பா கதாநாயகர் மட்டுமல்ல, முழு கதையும் அவரே. நன்றி, வணக்கம். ராகவன், அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும். அம்மா? அம்மாவையும் பிடிக்கும், எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஏன் உங்களுக்கு அப்பாவை அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்து செய்வார், அதனால தான். பிடிச்சதை வாங்கி தருவார். பாத்தியா, அது அப்படி சொல்லணும். பார்த்து 2 பேருமே பண்ணுறாங்க, பட் பிடிச்சதை அப்பா வாங்கி தராரு இல்லையா? சரி, உங்களுக்கு யார் பேசுறதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தா? எங்கள் அண்ணன். சரி, கூப்பிட்டுருவோமா அவங்களையும்? வாங்க மேம். சொல்லுங்க, உங்கள் சின்ன பையனையும் வெற்றிகரமாக மேடை ஏற்றி பேச வச்சிட்டீங்க. எப்படி இருக்குங்க 2 பேருக்கும்? சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இவன் இப்போ பேசுவானே எங்களுக்கு படபடப்பாக இருக்குது. அங்கே உட்காந்து எனக்கு பயமாக இருக்குது, பேசி முடிச்சிருவானான்ட்டு பேசிட்டான். பேசி முடிச்சிட்டாங்க. சரி சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தீங்க? அவன் பேசுவான்னு தெரியும், ஆனால் என்னை பற்றி பேசுவான்னு தெரியாதுங்க. எனக்கு நான் பேசுறதை மேடையில் இருக்கிறப்ப கேளுன்னு தான் சொன்னானே தவிர்த்து, சரி ஏதோ ஒரு டாபிக் எடுத்திருப்பான், பேச்சு சம்மந்தப்பட்ட ஏதாவது எடுத்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் அப்பாவை பற்றி எடுத்திருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆக்சுவலாக இது அப்பாக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லையா? ஸோ ஒரே ஸ்டேஜில் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி மேடை ஏறி உங்கள் திறமையும் காமிச்சாச்சு, அப்பாவுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கு பேச்சே வரலங்கக்கா. சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். பேசிட்டேன், அதுவே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.